கன்னி ராசிக்கான ஆடி மாச பலன் தான் பார்க்க போறோம். ஸோ என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே அவன்தாள் வணங்கி கன்னி ராசிக்கால பலன் என்ன என்றதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஒவ்வொரு ராசிக்கான மாத பலனை நாங்கள் சொல்றதுக்கோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் மூலயமா உங்களுக்கு உங்கள் ராசிக்கான பலன் உங்கள் மொபைலில் வந்து சேரும். ஸோ வாங்க கன்னி ராசி. ஸோ கன்னி ராசிக்கான ஆடி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைகிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கார். ஸோ அப்போ என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து புதன் பகவான் வந்து சஞ்சரிக்கிறது வந்து லாபஸ்தானம். அங்கே வக்கரம் அடைகிறதுனால அந்த விஷயங்கள் என்னன்னாக்கா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னு நடக்குமே தவிர, ஆனால் அந்த விஷயங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு சொல்லலாம். அதே போல் என்னன்னாக்கா இந்த காலகட்டம் தனம் சார்ந்த விஷயத்தில் கன்னிராசிக்காரங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பொருளாதார வரவு கிடைக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த பொருளாதார வரவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு காரணங்களுக்காக தடைப்பட்டிருக்கும். அந்த வரவுகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இவ்வளோ நாள் தடைப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து இப்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ தனம் என்பது இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் என்னென்னாக்கா வேலையில் இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். வேலையினால் அழுத்தம் இல்லை, வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் என்பது இருக்குது. ஸோ அப்போ வேலைக்காக வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகுமானால் கண்டிப்பாக உருவாகும். மேலும் என்னென்னாக்கா 7லேருந்து சனி பகவான் வக்கரம் அடைந்து 6 நோக்கி பயணிக்கிறார். அப்போ என்னென்னாக்கா முதுகு தண்டு, குறிப்பாக பேக் பெயின், முதுகு தண்டில் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வலி வேதனைகள் இல்லை ஒரு சிறிய மருத்துவ விரயம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா வீட்டுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் சொல்லலாம். ஸோ குரு வந்து உங்கள் 4ஆம் பாவத்தை பார்ப்பதனால வீடு, புதிய வாகன சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த புதிய வாகனம் வாங்குறதுக்காக முயற்சி செய்தவங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும். மேலும் என்னென்னாக்கா இளைய சகோதரம் அந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விரயங்கள் என்பது ஏற்படும். அதனால் தம்பி தங்கை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக சிறிய விரயங்களை வந்து செய்யணும். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கன்னிராசிக்காரன் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக, பொதுவாக கன்னிராசிக்காரங்க ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. நீங்கள் யாருக்காவது ஜாமீன் நின்னீங்கன்னா நீங்கள் தான் அந்த பணத்தை கட்ட வேண்டியது இருக்கும், நீங்கள் தான் அதை முழு பொறுப்பை ஏற்கிற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செய்து கன்னிராசிக்காரங்க இப்போ இல்லை எப்பொழுதும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாரு. உங்கள் கையில் இருந்தால் கொடுங்க, அடுத்தவங்ககிட்ட வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். இதை நல்லா மனசில் ஏற்றிக்கிங்க. மேலும் என்னென்னாக்கா அந்த 6ல் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால அடிக்கடி திடீர் வயிறு உபாதைகளை ஏற்படுத்திட்டு இருப்பார். இல்லை வயிற்றில் ஏதாவது தொற்று, அந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. மேலும் என்னென்னாக்கா கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் என்னென்னாக்கா இவங்களுக்கு லாபம் என்பது எப்போதுமே கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுகமான விஷயங்கள், எப்பொழுதும் ஒரு மன மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் வந்து இவங்க வாழ்க்கையில் எப்போதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வாய்ப்புகள் வந்து கன்னிராசிக்காரன் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் இவங்களுடைய அந்த ஓவர் திங்கிங், அதிகப்படியான யோசித்து அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியாமல் நிறைய கன்னிராசிகள் கெடுத்துருவாங்க. கடவுள் கொடுத்தாரு அனுபவிக்கிறதுக்கு பதிலாக அது எப்படி கிடச்சிது, ஏன் கிடச்சிது, என்னன்னு சொல்லி அதை யோசித்து அந்த சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி கூட பிறந்த ஒரு விஷயம். அந்த சந்தேகம்ன்ற விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கை என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் பயணிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே மகிழ்ச்சி என்பது இருக்கும். ஏன்னா இது காலபட்சத்துக்கு 6ஆம் இடமா இருக்கிறதுனால எப்போதும் ஏதோ ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனையே ஃபேஸ் பண்ணுறதுனால எந்த மேலேயும் நம்பிக்கையே ஏற்படாது. அந்த நம்பிக்கையின்மையே உங்களுடைய மன மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. ஸோ அதனால் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் மேலே நம்பிக்கை, அடுத்தவனை நம்புங்கன்னு நான் சொல்லவே இல்லை. உங்கள் மேலே, உங்களோட நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் மேலே நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றிமையாக இருக்கும். திருமணத்திற்காக காத்திருந்தவங்க இல்லை திருமணத்துக்காக இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரன் கூடி வந்தாலும் திடீர்னு தள்ளி போடுவாங்க. இப்போ வேணால் ஒரு 6 மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படி என்ற ஒரு சூழலும் ஏற்படும். திருமணத்துக்காக வரன் பார்த்த
கன்னிராசி நேயர்களுக்கு அந்த திருமணம் என்பது கொஞ்சம் தள்ளி போகலாம். ஒரு 6 மாதம் தள்ளி போகலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்குமானா உறுதியாக நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த காதல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் மாறும். இருந்தால் பிரச்சனையாகும். தேவையில்லாமல் ஈகோ கிளாஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கன்னிராசிக்கார படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நினைத்த கேட்ட காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த என்ன கோர்ஸ் கேட்டாங்களோ அந்த கோர்ஸு, எந்த காலேஜில் சீட்டு கேட்டாங்களோ அந்த காலேஜில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாத கடைசியில் இருந்து இருக்குது. அதாவது 28ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குமானா நடக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் வெளியூரில் பார்க்கும் போது அது ஈஸியாக இருக்கும். லோக்கலில் கிடைக்குமானா வீட்டு பக்கத்துலலாம் கிடைக்காது. வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரமாக போகக்கூடிய விஷயங்கள் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸோ இல்லை எதிர்பார்த்த காலேஜில் சீட் என்பது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். மேலும் என்னென்னாக்கா ஏதாவது இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய கன்னிராசிகள் தான் அதுக்காக சிறிய விரயங்கள் என்பது இருக்குது. ஸோ மேலும் என்னென்ன கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசிக்கு அப்புறம் தேவையற்ற வம்பு வழக்குகளை சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் போது அந்த மகிழ்ச்சியில் அப்படியே கொஞ்சம் நம்ம மயங்கிட்டோன்னா திடீர்னு நம்ம உங்கள் பாக்கெட்லேருந்து எவனா அடிச்சுட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையான காலகட்டங்கள் 29ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் தேவையற்ற விஷயங்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக என்னென்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சில விஷயங்கள் சட்ட சிக்கல்கள். இப்போ அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 29க்கு அப்புறம் இந்த வருமான வரி சோதனை இந்த மாதிரியான சோதனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவனே போட்டு கொடுத்துட்ருப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் நீங்கள் ஏதாவது சேர்த்து வச்சுருந்த சொத்துக்கு எதுன்னு அதை இப்போவே சேஃப்டி பண்ணிக்கோங்க. 29க்கு அப்புறமா கண்டிப்பாக ஏதாவது இந்த வருமான வரி சோதனை இந்த மாதிரியான விஷயங்களில் சட்ட சிக்கல்களில் சிக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ கவனம் தேவை. அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவனம் தேவை. அதே போல் என்னன்னாக்கா வெளியே போகும்போது பயணிக்கும் பேச்சு இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய தொலைபேசியே உங்களுக்கு தொல்லையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த 29க்கு அப்புறம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அதை ஒட்டு கேட்டு அதையே உங்களோட ஃபோன் உங்களுக்கு பிரச்சனையில் சிக்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபோனில் எந்த விஷயத்தை பேசினாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையற்ற விஷயங்களில் தொலைத்தொடர்பில் பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஸோ அதனால் அரசியல்வாதிகள் இல்லை மற்ற யாராக இருந்தாலும் தொலைபேசியில் தேவையற்ற விவாதங்களை, தேவையற்ற விஷயங்களில் தேவையில்லாத ஆப்பை ஏதாவது டவுன்லோட் பண்ணி இந்த பணம் ஏமாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்குங்க. இந்த மாதத்தை எப்படி சிறப்பான மாதமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆடி மாதம்னாவே அம்மன் கோவில் வழிபாடு தான் சிறப்பு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு, அதுவும் என்னன்னாக்கா நீர்நிலைகளை ஒட்டி அம்மன் கோயிலாக இருந்துச்சுன்னா சிறப்பு. ஸோ நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போயிட்டு சிகப்பு வஸ்திரம் சாத்தி, அம்மனுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி, உங்கள் கையாலேயே அந்த சிகப்பு வஸ்திரத்தை சாத்தி குங்குமத்தை அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குங்குமத்தை வாங்கி கொடுத்து ஒரு எலுமிச்சை மாலையிட்டு இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்வது சிறப்பு. ஸோ இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த விஷயங்களிலிருந்து உங்களை தற்காத்து முடியும். குறிப்பாக என்னன்னாக்கா சிகப்பு கயிறு கையில் கட்டினீங்கன்னா பிரச்சனை வரும். அதனால் கையில் எந்த சிகப்பு கயிறும் கட்டாதீங்க. கையில் சிவப்பு கயிறு, சாமி கயிறு அப்படி இப்படின்னு சொல்லி அம்மன் கோயில் இந்த காலங்களில் கொடுப்பாங்க. சிகப்பு கயிறை கையில் கட்டினால் பிரச்சனைகள் வரும். அதனால் சிகப்பு கயிறை கையில் கட்டுவதை கன்னிராசிக்காரர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. ஸோ பார்த்துக்குங்க. நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையாவதற்கு பயன் தரும் நம்ம நம்புகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற நுட்பமான ஆன்மீகம் சார்ந்த தகவலுடன் துலா ராசியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.